முருங்கைக்கீரை சமைச்சு ரொம்ப நாள் ஆனதுனால அம்மா பக்கத்து மரத்தில் முருங்கைக்கீரை எனக்கு பூவோடயே ஒடிச்சு கொடுத்தாங்க. கீரை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு எனக்கு மட்டுன்றதுனால நிறைய பூவோடு பறித்து கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து நெய் காய்ச்சுற வேலை, இந்த எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுற வேலையெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சைடு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீரையை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ பூவோடு செய்யும்போது நம்ம தேங்காய் பூ சேர்க்கவே வேண்டாம். தேங்காய் பூ சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பூ, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை மட்டும் ஆட் பண்ணி இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி பாயில் பண்ணி சேர்த்துருந்தேன். கையோட தம்பிக்கு இன்றைக்கி சாட்டர்டே ஸ்கூலுன்றனால வீட்டிலே வெள்ளை மொச்சை வச்சு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். சுற்றி 2-3 பேர் மாலை போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாசம் வீடையே அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஃப்ரேக்ரன்ஸை போக்குறதுக்காக ஊதுபத்திலாம் கொளுத்தி வச்சிட்ருந்தேன். அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருந்தது. ஆஃப்டர்நூன் நானும் பாப்பாவும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு குட்டீஸோடு விளாண்டுட்டு சீரியல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு நைட் தான் வந்தோம். குட்டீஸு எங்கள் அம்மாலாம் சேர்ந்தாவே போதும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அம்மா வீடும் அக்கா வீடும் ஒரே மாதிரி தான் எனக்கு. ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு குட்டி தம்பியோடு விளாண்டுட்டு அம்மா 2 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் விளாண்டுட்டு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வந்தோம். அவ்வளோதான். இனி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.